வணக்கம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் லாஸ்ட் கிளாஸில் AM717 ரெகுலேட்டர் ஐசி பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், அந்த ஐசியில் ஒர்க் பண்ணலை இல்லை அந்த ஐசியில் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. சேம் திங் இப்போ வரக்கூடிய நவடேஸ் வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்லேயுமே பர்டிகுலரி பவர் சப்ளை, டிகான் போர்ட், இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த டூயல் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது சிங்கிள் ரெகுலேட்டர், இப்போ வந்து டூயல் ரெகுலேட்டர். இந்த டூயல் ரெகுலேட்டரில் ஒரு பர்டிகுலராக ஐசி பரவலாக LCD LED டிவியில் இந்த ஐசி இருக்கும். இது BL118 LC118 ஐசி. இது வந்து ஒரு 8 பின் இருக்கும். இந்த ஐசி வந்து SMD சிப், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், காம்பனண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதுக்கு 8 பின் இருக்கும். அந்த பின்னில் ஒரு டாட் இருக்கும், அங்கே தான் பின் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அது மூலிமா ஆன்டி கிளாக் வைஸில் கவுண்ட் பண்ணால் பின் நம்பர் கவுண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரி, இந்த ஐசி வருதா இல்லையா? எல்லா சர்க்யூட்லேயும் வருது, கிட்டத்தட்ட பர்டிகுலர்லி பவர் சப்ளை வருது. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? இந்த ஐசியின் மூலிமா தான் சிஸ்டம் கண்ட்ரோல் ஐசிக்கு சப்ளை வரும், சிபியூக்கு சப்ளை வரும், பயாஸ் ஐசிக்கு சப்ளை வரும், எனேபிள் வோல்டேஜ், கோர் வோல்டேஜ், ரீசெட் வோல்டேஜ், இந்த வோல்டேஜஸ்லாம் அதில் வருது. இந்த வோல்டேஜஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகும். ஃபங்க்ஷன் ஆனால் தான் அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்டாண்ட் பை. எல்லா டிவிலையும் ஒரு கம்ப்ளைண்ட், பவர் ஆன் பண்ணோடனே இண்டிகேட்டர் லைட் எரியுது, மேனுவலாவோ ரிமோட்லேயோ ஆன் பண்ணும் பொழுது செட்டு ஆன் ஆகிறது இல்லை, அல்லது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது, எல்இடிஸ் பவர் எல்இடி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. முதல்ல சொன்னது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகலை, அடுத்தது செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை இன்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக பிளிங்க் ஆகுது. இன்னொரு கம்ப்ளைண்ட், நாம் கேட்ட டேட்டாவை அது கொடுக்காது ரிமோட்டில். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும். அது பேர் செட்டு ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதாவது பிக்சர் வந்து ஸ்டில் ஆகிடும், ஆடியோ வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூவாக, பிக்சர் ஸ்டில்லாகி ஓடும், ஜெர்க்கிங் பிக்சர். செட்டு ஹேங் ஆகுதுன்னு சொல்லுவோம். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட்லாம் இந்த கம்ப்ளைண்ட் வரும், ஓல்டு மாடல்லையும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மைக்ரோ ப்ராசருக்கு போகிற சப்ளையில் உதாரணமாக 3.3 வோல்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 3.3 வோல்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஐசி ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, அந்த ஐசிக்கு வோல்ட் மட்டும் இல்லை, அதுக்கு தேவையான கரண்ட்டை டெலிவரி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசருக்கு தேவையான வோல்ட் ப்ளஸ் கரண்ட் ரெண்டையும் டெலிவரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஐசி யூஸ் பண்ணுறோம். நிறைய சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். இது டூயல் ரெகுலேட்டர்னு பேர். இந்த ஐசி 2 ஐசி ஒன்று தான், 2 ஐசியினுடைய கான்ஃபிகரேஷன் ஒன்று தான். அப்போ என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஐசி எங்கே யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும். நான் சொன்னது எப்படி வரும் உங்களுக்கு, பிக்சர் வரல, டார்க் பிக்சர், செட்டு ஹேங் ஆகுது, ஸ்டில் பிக்சர், ஜெர்க்கிங் பிக்சர், இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் இந்த CPU வந்து ரீசெட், திடீர்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீசெட் ஆகும். இதெல்லாம் எதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் தேவையான வோல்ட்டு கரண்ட் ரெண்டு கிடைக்கல. இந்த வோல்ட் ரெண்டு கரண்ட் எங்கேருந்து வருது, ஆப்ரேட்டிங் வோல்ட்டும் தேவையான கரண்ட் எங்கேருந்து வருதுன்னா இந்த மாதிரி சிப்பில் வருது, SMD சிப்பிலேருந்து வருது. இந்த சிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்னது இந்த கம்ப்ளைண்ட்லாம் வரும். நீங்கள் ஏதோ கிரிட்டிக்கலாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். பவர் சப்ளை ரொம்ப முக்கியம். ஸோ பவர் சப்ளையில் வோல்ட் அளக்க தெரியணும். நான் வோல்ட் அளந்து டெமோ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நாலேஜை கேதர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு LT118 LT118 கொடுத்துருக்கோம். ரெண்டுமே ஒன்று ஃபிக்ஸடு, ஒன்று அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கோம். நம்ம அதை அப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். அந்த பின் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்லுகிறோம், உங்களுக்கு வந்து BL118 பெரும்பாலும் இருக்கக்கூடிய ஐசி டூயல் ரெகுலேட்டர் அப்படின்னு பேர். இந்த டூயல் ரெகுலேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டால் 2 ரெகுலேட்டர் ஐசி கம்பைனாக இருக்கும். அப்போ 2 ரெகுலேட்டர் ஐசின்னு என்ன ஒரே வோல்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேரியபிளாகவும் இருக்கலாம், ஒரே வோல்ட்டாகவும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இதுதான் அந்த ஐசியோடைய கான்ஃபிகரேஷன். இந்த ஐசியில் வந்து இது பின் நம்பர் 1 2 3 4 5 6 7 8. இதில் வந்து பின் நம்பர் 5 and 6 இருக்கு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இது வந்து வோல்டேஜ் அவுட், வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ். இந்த பின் நம்பர் 8 அண்ட் பின் நம்பர் 7 இருக்குல்ல, இது ஒரு அவுட்புட் வோல்டேஜ்.
இந்த ஐசியில் ஃபஸ்ட்டு பின் கிரவுண்டு, செகண்ட் பின் வந்து வோல்டேஜ் இன்புட்டு, கிரவுண்டு, வோல்டேஜ் இன்புட், மொத்தம் 2 வோல்டேஜ் இன்புட். அதை தான் இந்த சர்க்யூட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது இன்புட், இது வோல்ட் வந்து இன்புட். ஒரு 5 வோல்ட் இந்த 2வது பின்னுக்கு இன்புட்டாக வருது. இந்த 8வது பின் 7வது பின்னில் அவுட்புட்டாக 1.8 வோல்ட்டாக மாதிரி வெளியே வந்துடும், ரெகுலேட்டராக வெளியே வந்துடும். இந்த ஐசியினுடைய 4வது பின்னுக்கு ஒரு 12 வோல்ட் இன்புட்டாக வருது. அந்த இன்புட்டு இது ஐசியில் ரெகுலேட் ஆகி 3.3 வோல்ட்டாக வெளியே வருது. இதில் பிக்சர் வோல்ட்டாக வருமா எல்லா ஐசிக்குமானா இல்லை. ஒவ்வொரு ஐசிக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கு? இந்த BL118, இந்த BL118 கூட இருக்காது, வெறும் 118 இருக்கும் ஐசியில். அந்த ஐசியில் இந்த 1833 இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல 2 வோல்ட் இருக்கிறதா அர்த்தம். அதாவது இந்த 18 அப்படிங்கிறத 1.8ன்னு எடுத்துக்கலாம். இந்த 33ங்கிறத 3.3 வோல்ட் அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? அதான் அந்த ஐசியில் கொடுத்துருக்கு. அப்போது இந்த ஐசியில் யூஸ் பண்ணி 1.5 வோல்ட்டையும் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் அவுட்புட்டாக எடுக்கலாம். பாருங்கள், இது கொடுக்குற வோல்ட்டு வேறு. இதுக்கு ஒரு 5 வோல்ட் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வோல்டேஜ் இன்புட்டுக்கு. செகண்ட் வோல்டேஜ் இன்புட்டுக்கு வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்கோம். உள்ளே ரெகுலேட் ஆகி ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் 1.8 வோல்ட்டும் செகண்ட் அவுட்புட்டில் 3.3 வோல்ட்டும் வெளியே வருது. அப்போ இந்த பின் நம்பர் மாறுச்சுன்னா, இந்த கான்ஃபிகரேஷன் மாறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டு இருக்குது, ஐசியில் இருக்குது. ஸோ இந்த ஐசியை பயன்படுத்தி ஒரு 1.2 வோல்ட்டு, 1.8 வோல்ட்டு, 3.3 வோல்ட்டு, 5 வோல்ட் இதெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கலாம். 1 ஆம்பியர் கரண்ட்டை டெலிவரி பண்ணோம் இந்த லோடுக்கு. இதுதான் வந்து பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். அதாவது இந்த ஐசியை பயன்படுத்தி பிக்சட் வோல்டேஜ் ரெகுலேட்டர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ 2 இன்புட்டுக்குமே ஒரே வோல்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ 2 இன்புட்டுக்குமே 5 வோல்ட் கொடுத்து கூட 1.5 வோல்ட்டும் 1.8 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் எடுக்கலாம். சில இம்போர்ட்டட் கிட்டில் பார்த்தீங்கன்னா 1.8 வோல்ட்டுக்கு பதிலாக 1V8ன்னு கொடுத்துருக்கோம். 3.3 வோல்ட்டுக்கு பதிலாக 3V3ன்னு கொடுத்துருக்கோம். 2 ஒன்று தான், சேம் தான். அதுக்காக இது கொடுத்துருக்கோம். இந்த ஐசிக்கு கொடுக்க வேண்டிய மேக்ஸிமம் மினிமம் வோல்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3 வோல்ட்லேருந்து 12 வோல்ட், 15 வோல்ட் கூட கொடுக்கலாம். இதில் இன்புட்டாக கொடுக்கலாம். வேரியபிள் செக்ஷன்லேருந்து கொடுக்கலாம். வேரியபிள் செக்ஷன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கோம், அன்ரெகுலேட்டட் வோல்டேஜை கொடுத்தா இது ரெகுலேட்டட் வோல்டேஜாக மாற்றி கொடுக்கும். இன்புட் வோல்ட் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வேற ஒரு ஸ்டேஜ்லேருந்து இது ஒரு வோல்ட் கொடுக்கலாம், இது வேற ஒரு ஸ்டேஜ்லேருந்து வோல்ட் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் அவுட்புட் வெளியே வரும். ஒரே இன்புட் வோல்ட் கொடுத்தாலும் அவுட்புட் வேரியபிளாக கிடைக்கும். இந்த செக்ஷன் படி, இந்த ஐசியினுடைய கான்ஃபிகரேஷனை படி நம்ம இதை பற்றி என்ன பார்த்துருக்கோம். இப்போ ஒரு BL118 அப்படிங்கிற ஒரு ஐசியோட கான்ஃபிகரேஷன், இது எப்படி ஒர்க் பண்ணுது, பிக்சட் வோல்டேஜ் ஒன்று இருக்குது, வேரியபிள் வோல்டேஜ் ஒன்று இருக்குது. வேரியபிள் வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகேவா? எப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நான் பார்க்கலாம். ஓகேவா?